வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஆளுநர் ஆர்.என். ரவியின் பதவிக்காலம் ஜூலை 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் இன்று அவசரமாக டெல்லி பயணம். பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோரை சந்தித்து பதவி நீட்டிப்பு குறித்து பேச உள்ளதாக தகவல். கிருஷ்ணகிரி அருகே பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமன் கைது. கோவையில் பதுங்கி இருந்தவரை பிடித்து தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக எஸ்.கே. பிரபாகர் ஐஏஎஸ் இன்று பதவியேற்கிறார். இன்று முதல் 6 ஆண்டுகள் வரை பதவியில் நீடிப்பார் என தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆந்திராவில் பதுங்கியிருந்த ரவுடி ஆற்காடு சுரேஷின் மனைவியிடம் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து கிடுக்குப்பிடி விசாரணை. மாமல்லபுரம் கடற்கரையில் 3ஆம் ஆண்டாக நடைபெற்ற காற்றாடி திருவிழா. பல்வேறு வடிவங்களில் வானில் வர்ணஜாலம் காட்டிய காற்றாடிகளை உற்சாகத்துடன் பார்வையிட்ட பொதுமக்கள். சென்னையில் இன்று முதல் வழக்கம் போல் மின்சார ரயில்கள் இயக்கப்படும். தாம்பரம் பணிமனையில் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தூத்துக்குடி நெல்லை முன்பதிவு செய்யப்படாத பயணிகள் ரயில் இன்று முதல் ரத்து. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மேட்டுப்பாளையம் அருகே எல்லை கருப்பராயர் கோவில் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு நடைபெற்ற வள்ளி கும்மி ஆட்டம். பாடலுக்கு ஏற்ப நடனமாடி அசத்திய பெண்கள், கண்டு ரசித்த பொதுமக்கள். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் இன்று மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை மூடப்படுகிறது. ஆவணி அவிட்டம் பூநூல் மாற்றும் நிகழ்வு மற்றும் பவித்திர உற்சவம் நடைபெற உள்ளதை அடுத்து கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அழகிய நாச்சியம்மன் கோவில் திருவிளக்கு பூஜை. திரளான பெண்கள் விளக்கில் தீபம் ஏற்றி அம்மன் பாடல்கள் பாடி வழிபாடு. நீலகிரியில் யானை வழித்தடத்தில் கட்டப்பட்டுள்ள 35 தனியார் தங்கும் விடுதிகளை 15 நாட்களுக்குள் இடித்து அகற்ற வேண்டும். உரிமையாளர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் கண்களுக்கு விருந்தாக அமைந்த ஆகாய கங்கை அருவி. பிரமிக்க வைக்கும் கழுகு பார்வை காட்சிகள் வெளியீடு.
காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை குறைந்ததால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 15,000 கனஅடியாக குறைந்தது. பரிசல் இயக்க அனுமதி வழங்கி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். 4 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வரும் மக்கள். பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆய்வு. நடைபாதை ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றி உணவுப் பொருட்களை ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் செல்போன் மூலம் முக்கிய பிரமுகர்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு பாலியல் தொழில் நடத்தி வந்த கும்பல். இளைஞர்கள் உள்பட 4 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. மருத்துவர்கள் போராட்டம் முடிவுக்கு வரும் வரை இன்று முதல் 2 மணி நேரம் மட்டுமே வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்கும். மருத்துவர்கள் பற்றாக்குறை காரணமாக புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் அறிவிப்பு. நாட்டு மக்கள் அனைவரின் வாழ்விலும் இனிமையும் மகிழ்ச்சியும் நிலவட்டும். ரக்ஷா பந்தன் விழாவை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் வாழ்த்து. சகோதரத்தை போற்றும் ரக்ஷா பந்தன் பண்டிகை நாடு முழுவதும் இன்று கோலாகல கொண்டாட்டம். ரக்ஷா பந்தன் நாளில் அன்பு நல்லிணக்கம் உயர்ந்து சமூகத்தில் பெண்களுக்கான மரியாதை அதிகரிக்கட்டும். ரக்ஷா பந்தன் நாளை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. ரக்ஷா பந்தன் விழாவை ஒட்டி ஒடிஷா பூரி கடற்கரையில் உருவாக்கப்பட்ட மணல் சிற்பம். மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் கைவண்ணத்தில் பொதுமக்களை கவர்ந்த வண்ண ஓவியம். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொள்ளப்பட்ட விவகாரம். மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்களை பாதுகாக்க தனி சட்டம் இயற்ற வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடிக்கு 71 பத்ம விருது பெற்ற மருத்துவர்கள் கடிதம். மருத்துவ மாணவி படுகொலை விவகாரத்தில் நீதி வேண்டி கொல்கத்தாவில் கால்பந்து ரசிகர்கள் போராட்டம். நூற்றுக்கணக்கானோர் ஊர்வலமாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் பாஜக தனித்து போட்டி. வேட்பாளர்களின் முதற்கட்ட பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் எனவும் அம்மாநில பாஜக தலைவர் ரவீந்தர் ரெய்னா தகவல். மூடா முறைகேடு விவகாரத்தில் முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு தொடர அனுமதி அளித்த விவகாரம். ஆளுநர் தாவர் சந்த் கெலாட்டின் உத்தரவை ரத்து செய்ய கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல். கர்நாடகாவில் பாஜக சார்பில் இன்று போராட்டம். மூடா முறைகேடு விவகாரத்தில் முதலமைச்சர் சித்தராமையா ராஜினாமா செய்ய வலியுறுத்தல்.
ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து விலகினார் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன். பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி வந்த நிலையில் திடீர் முடிவு. கட்சியையும் குடும்பத்தையும் உடைப்பதற்காகவே பாஜகவினர் வேலையாக செய்து வருகின்றனர். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் குற்றச்சாட்டு. டெல்லியில் லஞ்ச பணத்தை பங்கு போட்டுக் கொண்ட போக்குவரத்து துறை காவலர்கள். இணையதளத்தில் வீடியோ வைரலான நிலையில் 3 பேரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு. குஜராத் மாநிலம் பிலிமோராவில் உள்ள சோம்நாத் கோவிலில் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு. சாவான் மாதத்தின் 3ஆம் திங்கட்கிழமையை ஒட்டி சிவபெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனையில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. பத்தொன்பதாவது இந்திய ஆப்பிரிக்க வணிக மாநாட்டில் பங்கேற்பதற்காக டெல்லிக்கு வருகை தந்தார் ஜிம்பாப்வே துணைத் தலைவர் கான்ஸ்டான்டினோஸ் சிவெங்கா. விமான நிலையத்தில் இந்திய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வரவேற்பு. அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பாதுகாப்பாக பூமி திரும்ப வேண்டி சிறப்பு வழிபாடு. குஜராத் மாநிலம் ஜூலாசன் நகரில் உறவினர்கள் உள்ளிட்டோர் சிறப்பு வழிபாடு. Jangan